வணக்கம். என்னோடய பேர் இளையராஜா. நம்ம சிங்கமரி பற்றின சில விஷயங்கள் நீண்ட காலமாகவே அரசியல்வாதிகள்கிட்ட நம்ம பல கோரிக்கைகளை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். உதாரணத்துக்கு நம்ம சிங்கமுனரி சிவபெருமாள் கோவில் இங்கே பொதுமக்கள் நேர்த்திக்கடனை பசுக்களையும் காளைகளையும் நேர்ந்து விடுறது இந்த பகுதியுடைய வழக்கம். இப்போ இங்கே சிங்கமரி பகுதியில் 10,000க்கு மேற்பட்ட கோயில் மாடுகள் சிங்கமரி டவுனை சுற்றியே தெரியுது. இதனால் போக்குவரத்தில் மிகப்பெரிய பிரச்சனை வருது. ரெண்டாவது, விவசாயங்கள் பண்ண முடியாத சூழல் அதிகமாக ஏற்பட்டிருக்கு. இது சம்பந்தமாக நம்ம பலமுறை மேதகு ராணியம்மா அவர்கள்ட்ட மனு கொடுத்துருக்கோம். எங்களுக்கு 10 ஏக்கரில் நிலம் வேணும் இந்த கோயில் மாடுகளை பராமரிக்கிறதுக்கு அப்படின்றதுக்காக. அம்மா அவங்க பரிசீலனை பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. இன்னொன்று, நம்ம சிங்கமுனரியை மையமாக வச்சு ஒரு அரசு கலைக்கல்லூரி மற்றும் ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி வேணும் அப்படின்றது நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சரவர்கள்ட்டையும் மனுவாக கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் எந்த பரிசீலனையும் இல்லை. இது இந்த பகுதியினுடைய நீண்ட நாள் கோரிக்கை. 3வது கோரிக்கை சொன்னோம்னா, காவேரி குண்டாறு இணைப்பு திட்டம் அப்படின்றத நம்ம தொடர்ச்சியை சொல்லிட்டே இருக்கோம். ஏன்னா நம்ம புதூர் பகுதியிலேருந்து சிங்கமுனரி வழியாக இதனுடைய பின்பகுதியில் பார்த்தோன்னா பரமக்குடி வரைக்கும் போய் இந்த காவேரி குண்டாறு கூட்டு நீர் இணைப்பு சந்தியை கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த பகுதியினுடைய விளைநிலங்கள் புதுப்பித்து மறுபடியும் ஒரு நல்ல மகசூல் கிடைக்கும். விவசாயத்தை இந்த பகுதியில் காக்கக்கூடிய சூழல் இருக்கும். இதுக்கு முன்னாடி முல்லைப்பெரியாறு அணையில் நம்ம சிங்கமரை வழியாக ஆற்றுல தண்ணி போயிட்டு இருந்துச்சு. இது ஒரு 15 வருஷமாக வராமல் இருந்துச்சு. கடந்த 3 ஆண்டுகளாக வந்துச்சு. இந்த வருஷம் நீரை அந்த கம்மாயில் இணைக்க முடியலை. ஏன்னா நீர் பற்றாக்குறைன்னு சொல்லிட்டு பகுதியில் நிப்பாட்டிடுறாங்க. இதுக்கு நம்ம பகுதியோட நீண்ட நாள் கோரிக்கை, இந்த நீரை கண்டினியூவாக ஆற்றுக்கால் வழியாக கொண்டு சிங்கமரை வழியாக பாசனம் ஏற்படுத்தி இதை அப்படியே திருப்பத்தூர் வழியாக கொண்டு போய் நம்ம இந்த பகுதியினுடைய விளைநிலங்களை கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஏக்கருக்கு மேலே திருப்பத்தூர் வரைக்கும் நம்ம கணக்கில் சொல்ல முடியும். நஞ்சை நிலம், இந்த நஞ்சை நிலத்துக்கு அதிகப்படியான நீர் தேவைப்படுறதால இந்த வாய்க்கால் போகக்கூடிய நீரை கண்டினியூவாக எல்லா வருஷமும் தவறாமல் கொண்டு சேர்க்கணுன்றது இந்த பகுதி விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கை.